நான் உம்மோடு இருக்க வேண்டும், என் உள்ளத்திலே தங்கியிரும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. நீங்களும் தேவனும் இணைந்திருக்க வேண்டும், அது நல்லது. அப்படி இருந்தால் நன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும். இந்த நொடி இணைந்து விடுங்கள். பிரியமான உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. பிரசங்கி 4:9 ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அன்பு உறவுகளே, இன்றைக்கு கூட்டத்தோடு இருந்தாலும், பல நபர்கள் நம்மளோடு இருந்தாலும், நான் என்கிற நபர் தனிதான், நீங்கள் என்கிற நபர் தனிதான். ஆக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனிமையானவன் தான். உணர்விலே, வாழ்க்கையிலே தனிமையானவன் தான். தனிமையானவன் செய்ய வேண்டியது தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். ஆமாங்க, நான் என்கிற நபர் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் என்கிற தனி நபர் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். அது நல்லதான். அப்போ நீங்க தனியா தேவனை விட்டுட்டு வாழ்ந்தா நல்லது அல்ல என்ற அர்த்தம். தேவன் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்களும் தேவனும் இணைந்திருக்க வேண்டும், அது நல்லது. அப்படி இருந்தால் நன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும். இன்றைக்கு தேவனோடு இந்த நொடி இணைந்து விடுங்கள். இன்றைக்கான நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள்.